சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கேவின் பயிற்சியாளராக செயல்பட போகிறாரு அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் சிஎஸ்கே சார்பாக 2 ப்ராஜெக்டில் அவர் வந்து பயிற்சியாளராக இருக்க போகிறாரு. அது என்னென்ன பயிற்சியில் வந்து இருக்க போகிறாரு, இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க, இதை பற்றின ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே டீமுக்கிட்ட இருந்து எப்போ எதிர்பார்க்கலாம், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும். கேமரன் கிரீனுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் வந்து அடிச்சிருக்கு. சிஎஸ்கே எதிர்பார்த்த சில முக்கியமான வீரர்கள் இப்போ யாருமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுருக்காங்க. யார் அந்த வீரர்கள், நம்ம கேமரன் கிரீனுக்கு என்ன ஜாக்பாட் வந்து அடிச்சிருக்கு, இப்போதைக்கு ஆக்ஷனுக்கு எவ்வளோ வீரர்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலன்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேமரன் கிரீனை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை வந்து வச்சுட்டு இருந்தாங்க. கேமரன் கிரீன், அது மட்டும் இல்லாமல் ரசேல், மேக்ஸ்வெல், லிவிங்ஸ்டன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மொயின் அலி அப்படின்னு முக்கியமான வீரர்களை வந்து டார்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கான அப்டேட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரசேலாக இருக்கட்டும், மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மொயின் அலி, ஃபாபு, இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா 2026 மினி ஐபிஎல் ஆக்ஷன்லாம் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ரசேல் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து அதுக்கான ரிஜிஸ்டரை வந்து முடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ரசேலை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா கேமரன் கிரீனை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீனை சிஎஸ்கே வந்து கன்ஃபார்மாக வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் வந்து அடிச்சிருக்கு. ரசேல், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்வெல், இவங்க 2 பேருமே இல்லை. ஸோ அதிக ரேட்டுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீம் தான் வந்து எடுப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் வந்து இல்லை. மொத்தம் எத்தனை வீரர்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1355 பிளேயர்ஸ் வந்து இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் தேவைப்படுற ஸ்லாட்டை பார்த்தீங்கன்னா 77 ஸ்லாட் தான் வந்து தேவைப்படுது. ஸோ ஆக்ஷனை வந்து 13 ஸ்டெப்பாக வந்து ஆக்ஷனை இப்போ நடத்துறதுக்கான பிளானில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் நம்ம கேமரன் கிரீனுக்கு வந்து அடிக்க போகுது. அடுத்து நம்ம சுரேஷ் ரெய்னாவை பார்த்துடலாம். தலை தோனிக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு நம்ம சிஎஸ்கேல தலை தோனிக்கு அப்புறமா நம்ம சுரேஷ் ரெய்னாவுக்கும் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்து இருந்தாங்க. இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் இவரை வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க ஃபார்ம் அவுட் காரணமாக. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் சிஎஸ்கேவோட பயிற்சியாளராக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நம்ம ரெய்னா சிஎஸ்கேவின் பயிற்சியாளராக வரப்போறாரு அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 2 பயிற்சியாளராக நம்ம சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆக போகிறாராம். அசிஸ்டன்ட் கோச்சாக வந்து உள்ளே வர போகிறாரு. பேட்டிங், அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங் அப்படின்னு இந்த 2லையுமே அசிஸ்டன்ட் கோச்சாக வந்து இருக்க போகிறாரு நம்ம சுரேஷ் ரெய்னா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்மான அப்டேட்டாக தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றின ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டாக நம்ம சிஎஸ்கே நிர்வாகமே இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கேவின் பயிற்சியாளராக வந்து செயல்பட போகிறாரு. ஃபீல்டிங், பேட்டிங் அப்படின்னு சிஎஸ்கேக்கு தரமான சம்பவத்தை பண்ணினவர் மீண்டும் நம்ம சிஎஸ்கேவில் 2க்குமே பயிற்சியாளராக வரப்போகிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை வந்து பண்ண போகிறாங்க. போன சீசனில் பார்த்துருந்தோம் ஃபீல்டிங் சொதப்பி தள்ளியிருந்தாங்க. பட் அது எல்லாமே இந்த சீசனில் வந்து இருக்க போகிறதில்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு சுரேஷ் ரெய்னா பயிற்சியாளராக வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சுரேஷ் ரெய்னா பயிற்சியாளராக வரப்போகிறதா இருக்கட்டும், கேமரன் கிரீனுக்கு அடித்த லக்காக இருக்கட்டும், இதை பற்றின கருத்தாக மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.